ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு Rsn Dhiya's சேனல். இன்றைக்கி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சில கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லா கொஸ்டின்ஸுமே நம்மளுக்கு ஆர் தே அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸு என்னென்ன. அதில் நம்ம சில கொஸ்டின்ஸும் கேட்கலாம். அதாவது சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, ரிப்ளை பண்ண தெரியாது, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எப்படி நம்ம கேட்க தெரியாமையும் இருப்பாங்க சில பேர். அந்த சிம்பிளான கொஸ்டின் கூட கேட்க தெரியாமல் அவங்க கேட்டால் மட்டும் எஸ் நோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக கொஸ்டின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா, உனக்கு தாகமாக இருக்கா, ஆர் யூ தேர்ஸ்டி, நீ கவனிச்சிட்டு இருக்கியா, ஆர் யூ லிசனிங், இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா. இந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஈஸி சென்டென்சஸ் ஃபார் பிகினர்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் Rsn Dhiya's சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ஃபஸ்ட் ஒன், அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு அப்படி கேட்போம் இல்லைங்களா. எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அவங்க வீட்டில் அவங்க நல்லா இருக்காங்களா எல்லோரும் அப்படி கேட்போம். ஆர் தே ஃபைன், ஆர் தே ஃபைன் அப்படி கேட்கலாம். நீ பசியில் இருக்கியா, ரொம்ப கோபமாக அப்செட்டாக அப்படியெல்லாம் பேசுவாங்க. அப்போ என்ன, உனக்கு பசிக்குதா, நீ பசியில் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி. ஆர் யூ ஹங்க்ரி, ஆர் யூ ஹங்க்ரி. இது பசியில் இருக்கியா அப்படிங்கிறத விட உனக்கு பசிக்குதா அப்படி கேட்கலாம். உனக்கு பசிக்குதா அப்படி வேணாலும் கேட்கலாம். அவங்க தைரியமாக இருக்காங்களா அப்படின்னா ஆர் தே போல்டு, தைரியசாலியாக இருக்காங்களா அப்படிங்கிறத கேட்குறக்கு ஆர் தே போல்டு அப்படி கேட்கலாம். அவங்க அன்பாக இருக்காங்களா அப்படின்னா அன்பானவர்களாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா. ஆர் தே கைண்ட், ஆர் தே கைண்ட் அப்படி கேட்கலாம். நீ விளையாடுறியா, ஆர் யூ கிடிங், ஆர் யூ கிடிங். நீ மனசு சரியில்லாமல் இருக்கியா அப்படின்னா உனக்கு மனசு சரியில்லையா அப்படின்னு அர்த்தம். உனக்கு மனசு சரியில்லையா. ஆர் யூ அப்செட், ஆர் யூ அப்செட் அப்படி கேட்கலாம். நீ பாதுகாப்பாக இருக்கியா அப்படின்னா ஆர் யூ சேஃப், ஆர் யூ சேஃப். நீ சந்தோஷமாக இருக்கியா அந்த மாதிரி கேட்குறக்கு இங்கிலீஷில் ஆர் யூ ஹாப்பி, ஆர் யூ ஹாப்பி அந்த மாதிரி சொல்லலாம். நீ சோகமாக இருக்கியா அப்படி கேட்ப இல்லைங்களா. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம். ஆர் யூ சேட், ஆர் யூ சேட் அந்த மாதிரி கேட்கலாம். நீ அவசரத்தில் இருக்கியா அப்படின்னா ஆர் யூ இன் ஹரி, ஆர் யூ ஹரி அந்த மாதிரி வேணாலும் சொல்லலாம். ஆர் யூ ஹரி. அவர்கள் ஏழ்மையில் இருக்காங்களா அப்படின்னா ஏழையாக இருக்காங்களா. ஆர் தே புவர், ஆர் தே புவர் அப்படி கேட்கலாம். நீ புத்திசாலியாக இருக்கியா அப்படின்னா ஆர் யூ இன்டெலிஜென்ட், ஆர் யூ இன்டெலிஜென்ட். நீ உறுதியாக இருக்கியா, உறுதியாக சொல்கிறியா அப்படிலாம் கேட்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி சொல்லும்போது ஆர் யூ ஷோர், ஆர் யூ ஷோர் அப்படி கேட்கலாம். அவர்கள் பணக்காரங்களாக இருக்காங்களா அப்படின்னா ஆர் தே ரிச், ஆர் தே ரிச். நீ கவனிச்சிட்டு இருக்கியா அப்படின்னா ஆர் யூ லிசனிங், ஆர் யூ லிசனிங். உனக்கு தாகமாக இருக்கா அப்படின்னா ஆர் யூ தேர்ஸ்டி, ஆர் யூ தேர்ஸ்டி. I think this class will be useful to you because it is very easy to ask the questions now. How we can ask the easy questions today we have seen. If you like this class means please give your like and share to your friends. Don't forget to subscribe our channel Rsn Dhiya's channel. Thanks for watching.